ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாவிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் உபாஸ்மஹே. ஸ்ரீரங்கவீர ரகுபுங்கவ வேதமௌலி குருவேடதேந்திர கருணா பரிணாம போதம் சேஷாச்சலே சுச்சிரபூரித சாத்திர பிருந்தம் சேஷாத்ரிநாத குருவர்யமஹம் பிரபத்யே. எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். நம்முடைய இந்த ஏஏவிஆர்சி கோர்ஸில் நாமும் இந்த வருஷம் இந்த செமஸ்டரில் அவிரோதாத்தியாயத்தினுடைய ரெண்டாவது பார்ட்டை பார்க்க இருக்கோம். இதுல வேததிகரணத்திலிருந்து ஆரம்பிச்சு சம்யாமூர்த்தி கிளிப்தி அதிகரணம் வரைக்கும் பார்க்க இருக்கிறோம். அவிரோதாத்தியாயத்துல 4 பாதங்கள்: ஸ்மிருதி பாதம், தர்க்க பாதம், வியத் பாதம், பிராணபாதம் அப்படின்னு 4 பாதங்கள். அதுல ஸ்மிருதி பாதம், தர்க்க பாதம் இது ரெண்டுத்தையும் வேற ஒருத்தர் எடுக்கிறார். வியத் பாதம், பிராணபாதம் இது ரெண்டுத்தையும் அடியன் எடுக்க இருக்க. இந்த வியத் அதாவது தர்க்க பாதத்துல பரபக்ஷ பிரதிக்ஷேபம், அதாவது மற்ற மதங்களை முழுமையாக கண்டித்தல் அப்படின்றத சூத்திரக்காரருடைய அபிப்பிராயமாக பாஷ்யக்காரர் ரொம்ப அழகாக காண்பித்தார். அதாவது ரச்சனானுபவத்தி அதிகரணம் ஆரம்பிச்சு உற்பத்திய சம்பவாதிகரண பர்யந்தம் பாஷ்யக்காரர் ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை சொல்றார். அதுக்கப்புறம் இந்த வியத்பாதம் இருக்கு. இந்த வியத்பாதத்துல காரிய பதார்த்தங்கள்ல இருக்கக்கூடிய விசிஷ்டாத்வைத சித்தாந்தப்படி காரிய பதார்த்தங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் விசாரம் பண்றார் இந்த 3வது 4வது பாதங்கள்ல. இப்போ போன பாதத்துல மற்ற மதங்கள்ல இருக்கக்கூடியதான எல்லா விஷயங்களுமே தப்புன்னு சொல்லியாச்சு. ரச்சனானுபவத்தி அதிகரணம், சாங்கியன், யோகன் இவா சொன்னது தப்பு, இவர்களுடைய மதம் கண்டிக்கத்தக்கது. மகதீர்காதிகரணத்துல நையாயிகர்கள், வைசேஷிகர்கள் அவர்களுடைய மதம் தப்புன்னு சொல்லியாச்சு. சமுதாயாதிகரணம், உபலப்தி அதிகரணம், சர்வதா அனுபவத்தி அதிகரணம் இந்த 3 அதிகரணங்கள்னால பௌத்தர்கள் கண்டிக்கப்பட்டார்கள். பௌத்தர்கள் 4 பேரு: வைபாஷிகர், சௌத்ராந்திகர், யோகாச்சாரர், மாத்தியமிகர் அப்படின்னு பௌத்தர்கள் 4 பேரு. சௌத்ராந்திகர், வைபாஷிகர் சமுதாயாதிகரணத்திலையும், உபலப்தி அதிகரணத்துல யோகாச்சாரனும், மாத்தியமிகன் சர்வதா அனுபவத்தி அதிகரணம் அப்படின்னு 3 அதிகரணங்கள் மூலமாக கண்டிக்கப்படுறார்கள். அதுக்கப்புறம் நைகஸ்மின் அசம்பவாதிகரணம்னு ஒரு அதிகரணம், அதுல ஜைனர்கள் கண்டிக்கப்படுகிறார்கள். பசுபத்தி அதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம், அதுல பாசுபதர்கள் அதாவது சைவர்கள் கண்டிக்கப்படுகிறார்கள். காபாலாகா, காலாமுகாகா, பாசுபதாகா, சைவாகா அப்படின்னு 4 பேர் பசுபதி மதத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் கண்டிக்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் பாஞ்சராத்திர ஆகமத்தினுடைய பிராமான்யமானது ஸ்தாபிக்கப்படுகிறது. அதாவது பாஞ்சராத்திர ஆகமம் என்பது பொய் என்று எவர்கள் சொல்கிறார்களோ அவர்கள் கண்டிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு இங்க ரச்சனானுபவத்தி அதிகரணம், மகத்யர்காதிகரணம், சமுதாயாதிகரணம், உபலப்தி அதிகரணம், சர்வதா அனுபவத்தி அதிகரணம், நைகஸ்மின் அசம்பவாதிகரணம், அப்புறம் பசுபத்தி அதிகரணம், உற்பத்தி சம்பவாதிகரணம் அப்படின்னு இந்த அதிகரணங்கள் மூலமாக கண்டிக்கப்படுறது. இது உடனே ஒரு கேள்வி கேட்பா இல்லையா, எங்க மதங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தப்பு அப்படின்னு சொன்னால்
உங்க மதங்கள்ல தவறுகளே இல்லாமல் இருக்கின்றனவா? கேள்வி வருமோ இல்லையோ? அப்போ விசிஷ்டாத்வைத வேதாந்த சம்பிரதாயத்துல எந்த தப்புமே கிடையாதா? ரொம்ப எந்த விதமான தப்பும் இல்லாமல் சுத்தமா இருக்கா எல்லாமே அப்படின்னு கேட்டால் அவ சொல்லுவாளோ இல்லையோ? அவ ஒரு கேள்வி கேட்டா நாம பதில் சொல்லணும். ஏன்னா ஸ்வபக்ஷ ஸ்தாபன ஹீனோ விதண்டா அப்படின்னு இருக்கு. நீ சொல்றது தப்பு, நீ சொல்றது தப்புன்னு மட்டும் இல்லாமல், நீ இப்படி சொல்ற அது தப்பு, அதற்கான சரியான வழியை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லணும். மற்றொன்று, நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியதான பிரக்கிரியையில எதுவுமே தப்பே இல்லைன்னு நிரூபிக்கணும். அவர்கள் கேட்கிறார்கள், உங்க காரிய பதார்த்தங்களாக இருக்க அந்த காரிய பதார்த்தங்கள், ஏன்னா ஜெகத்து காரியம், பெருமாள் காரணம். இப்போ இது வரைக்கும் நாம அதெல்லாம் நிரூபிச்சிருக்கோம். இப்ப காரிய பதார்த்தங்களாக இருக்கு, அந்த காரிய பதார்த்தங்கள் உங்க மதத்துல முன்னுக்கு பின் முரணாக சொல்லப்பட்டு இருக்கின்றனவே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், எங்க சொல்லப்பட்டிருக்கு? முன்னுக்கு பின் முரணாக எங்களுடைய பட்சத்துல அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த மாதிரி கேள்வி கேட்டால் பூர்வபக்ஷி அதுக்கான யுக்தி வச்சுருப்பாரோ இல்லையோ? பூர்வபக்ஷி என்ன சொல்றார்? இப்போ முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றது எது? முதல் அதிகரணம் வியத் அதிகரணம். காரிய பதார்த்தங்கள்ல முக்கியமா லோகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச காரிய பதார்த்தங்கள் அப்படின்னா ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, இந்த பிருத்திவி, இவைகள்லாம் காரிய பதார்த்தங்களாக இருக்கக்கூடியவைகள். அப்ப அந்த காரிய பதார்த்தங்கள் எல்லாமே எந்த விதமான தோஷங்களுக்கும் ஆளாகாம இருக்கா அப்படின்னு சொல்லணும். இல்ல சுவாமி, எங்க பட்சத்துல எந்த விதமான தோஷமும் இல்லை அப்படின்னு சொன்னால், பூர்வபக்ஷி முதல்ல சொல்றார், ஆகாசம் அப்படின்னு நீங்க ஒண்ணு ஒத்துன்னு இருக்கீங்களே, அந்த ஆகாசம் அப்படின்றது காரியம். ஆமா, ஆகாசம்ன்றது காரியம். அந்த ஆகாசமானது நித்தியமாக இருக்கின்றதா அல்லது உற்பத்தியை அடைகின்றதா அப்படின்னு கேள்வி. ஆகாஷா உற்பத்தியத்தை, அதாவது ஆகாசமானது சிருஷ்டிக்கப்பட்டதா அல்லது ஆகாசமானது நித்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ மற்ற மதங்கள்லாம் ஆகாசத்தை நித்தியம்னு ஒத்துன்னு இருக்கா. சில பேர் ஆகாசத்தையே ஒத்துக்கல, சில பேர் ஆகாசத்தை நித்தியம்னு ஒத்துன்னு இருக்கா. இப்போ இந்த விஷயம் ஆகாசம் நித்தியமா இல்ல ஆகாசம் நித்தியமா அல்லது உற்பத்தி தேவா அப்படின்னு கேள்வி. ஆகாஷா நித்யா அப்படின்னு நையாயிகர் சொல்றார். நாம அதை கண்டிக்கிறோம். ஆகாசம் நித்தியம் இல்லை, ஆகாசம் என்பது உற்பத்தியதே, உற்பத்தியை அடையக்கூடியது, அதாவது எம்பெருமானால் சிருஷ்டிக்கப்பட்டது. பிரளயம் வரும்பொழுது அது அழியக்கூடியதுதான். மற்ற பதார்த்தங்கள்லாம் எப்படி அழியுமோ அந்த மாதிரி ஆகாசமும் அழியக்கூடியது தான். மறுபடியும் ஆகாசமானது சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமாகவே இந்த இடத்துல காண்பிக்கிறார். அப்போ இப்ப இப்படி வச்சுக்கோங்க, ஆகாசம் உற்பத்தியதே, ஆகாசமானது உண்டு பண்ணப்பட்டது அல்ல, சிருஷ்டிக்கப்பட்டது அல்ல. ஆகாசம் என்பது நித்தியம் அப்படின்னு பூர்வபக்ஷிகளுடைய அபிப்பிராயம். சித்தாந்தி என்ன சொல்றார்? ஆகாசம் என்பது சிருஷ்டிக்கப்பட்டதுதான். அண்ட சராச்சரங்களுமே பிரம்மத்திற்கு காரியங்கள். அதனால இந்த அண்ட சராச்சரங்களும் பிரம்மத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் தான். அனுற்பத்தி அப்படின்றது எதுக்குமே கிடையாது. பிரம்மத்தை தவிர்த்து உற்பத்தி இல்லா தன்மை, அனுற்பத்தின்னு என்ன அர்த்தம்?
உற்பத்தி இல்லா தன்மை அப்படின்றது எதுக்குமே கிடையாது. ஒன்லி பரமாத்மா மட்டும்தான் இங்க நித்தியம். மற்றவைகள் எல்லாமே உற்பத்தி உண்டு சிருஷ்டிக்கப்பட்டது தான். நல்லா பாருங்க, பரமாத்மா மட்டும்தான் நித்தியம், மற்றவைகள் அனித்தியம்னு அடியேன் சொல்லல. ஏன்னா அதுல பின்னாடி பல கேள்விகள் இருக்கு. அதனால ஆகாசம், அதாவது பரமாத்மா மட்டும்தான் நித்தியம், மற்றவைகள் எல்லாமே அவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் தான் அப்படின்னு இந்த அதிகரணத்துல நாமும் சித்தாந்தம் சொல்றோம். வியத்பாதத்துல முதல் அதிகரணம் இந்த ஆகாஷாதிகரணம். இந்த வியத் அதிகரணம். வியத்துனா ஆகாஷா அப்படின்னு அர்த்தம். ஏன் ஆகாஷாதிகரணம் ஏன் வைக்கல? வியததிகரணம்னு ஏன் பேர் வச்சார்? ஆகாஷாதிகரணம்னு வச்சிருக்கலாமோ இல்லையோ? பிரசித்தமா இருக்கும் இல்லையோ? ஆனா ஆகாஷாதிகரணம்னு பேர் வச்சிருக்கலாமோ இல்லையோ? ஏன் வியததிகரணம் அப்படின்னு பேர் வச்சார்னா, வியத்துனாலும் ஆகாஷா அப்படின்னு தான் அர்த்தம். முன்னாடியே பிரதமாத்தியாயத்துல பிரதம பாதத்திலேயே ஆகாஷாதிகரணம் அப்படின்னு வச்சிருக்கோம். ஈக்ஷத்தியதிகரணம், ஆனந்தமயாதிகரணம், அந்தரதிகரணம், அதன் பிறகு ஆகாஷாதிகரணம் அப்படின்னு பிரதமாத்தியாயத்திலேயே அந்த பேர் வச்சபடினாலையும், சூத்திரம் இங்க நவியத ஸ்ருதேஹே அப்படின்னு இருக்கிறபடினால பேர் வைக்கிறது எல்லாமே சூத்திரங்களுக்கு அனுசரிச்சுதான் பேர் வச்சிருக்கார். அதிகரணங்களுடைய பேர் ஆரம்பத்திலிருந்தே அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, ஜிக்ஞாசாதிகரணம், ஜென்மாத்தியஸ்ய ஏதா ஜென்மாத்தியதிகரணம், சாஸ்திரியோனித்வாத் சாஸ்திரியோனித்வாதிகரணம், சமன்வயாத் சமன்வயாதிகரணம். இப்படி ஒவ்வொரு சூத்திரங்களையும் அந்தந்த அதிகரணத்தில் இருக்கக்கூடிய முதல் சூத்திரங்களுக்கு அனுகுணமாகத்தான் அதிகரணங்களுடைய பெயர்கள் ஸ்ரீபாஷ்யக்காரரால அருளி செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்றபடினாலையும் இங்க வியத் அப்படின்னால் ஆகாஷா அப்படின்னு அர்த்தம். இந்த அதிகரணம் அவிரோதாத்தியாயத்துல மூன்றாவது பாதமான வியத் பாதத்துல முதல் அதிகரணம் வியத் அதிகரணம். இந்த அதிகரணத்துல மொத்தம் 9 சூத்திரங்கள் இருக்கின்றன. ந வியத ஸ்ருதேஹே அஸ்திது கௌண்ய சம்பவாத் சப்தாச்ச ஸ்யாச்சைகஸ்ய பிரம்ம சப்தவத் பிரதிஜ்ஞாஹானிர் அவ்யதிரேகாத் சப்தேப்யஹ யாவத் விகாரந்து விபாகோ லோகவத் ஏதேன மாதரிஷ்வாவ்யாக்கியாதः அசம்பவஸ்து சதோ அனுபவத்தே அப்படின்னு 9 சூத்திரங்களை கொண்ட அதிகரணம் இந்த அதிகரணம். இதுல முதல் சூத்திரம் நவியத ஸ்ருதேஹே அப்படின்னு சூத்திரம். இந்த நவியத நான் சொல்ல சொல்ல இந்த புஸ்தகத்தை நீங்க பார்த்துட்டே வாங்க. அடியேன் சொல்லிண்டே வர விஷயங்களை நீங்க புஸ்தகத்தை பார்த்துட்டே வந்தீங்கன்னா, அது ஸ்ரீதரன் சார் புஸ்தகமா இருந்தாலும் சரி, வாசுதேவன் சுவாமி புஸ்தகமா இருந்தாலும் சரி, எந்த புஸ்தகம் நீங்க வச்சுருக்கீங்களோ அந்த புஸ்தகத்தினுடைய தமிழ் அர்த்தங்களை நீங்க பார்த்துட்டே வாங்கோ. அடியேன் சொல்லிண்டே வர சொல்ல சொல்ல பார்த்துட்டே வாங்கோ. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கோ, அடியேன் பதில் சொல்றேன். முதல் சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம். ஒவ்வொரு அதிகரணங்கள் நாம வாசிக்கும் பொழுதும் முன்னாடி, அதாவது அதிகரணங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சங்கதியை நம்ம பார்க்கணும். ஒரு அதிகரணத்தை நாம விவரிச்சு சொல்லணும் அப்படின்னால் சங்கதி, சம்சயம், பூர்வபக்ஷம், சித்தாந்தம், சூத்திரார்த்தங்கள், இப்படிதான் நம்ம ஒரு அதிகரணத்தை விவரித்து சொல்லணும். இப்போ இந்த அதிகரணத்துக்கும் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடியதான அதிகரணத்திற்கும் சங்கதி சொல்லணும். இப்போ இந்த அதிகரணம் வியத் அதிகரணம். இதுக்கு முன்னாடி 2வது பாதத்துல உற்பத்திய சம்பவ அதிகரணம் அப்படின்ற அதிகரணம் கடைசி அதிகரணம். அங்க 4 சூத்திரங்கள். உற்பத்திய சம்பவாத் நச்ச கர்த்துக்கரணம் விஜானாதி பாவேவா ததப்பிரதிஷேதா விப்ரதிஷேதாச்ச அப்படின்னு 4 சூத்திரங்கள். அதுல
முதல் 2 சூத்திரங்கள் பூர்வபக்ஷ சூத்திரங்கள். அந்த 2 சூத்திரங்கள்லயும் ஆத்மாவுக்கு உற்பத்தி அசம்பவாத், ஆத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பாஞ்சராத்திர ஆகமத்துல ஆத்மாவுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்றோம். ஆத்மாவுக்கு ஏன் உற்பத்தி கிடையாது? ஆத்மா நித்தியம் அப்படின்னு இருக்கு. ஏன் ஆத்மா நித்தியம் அப்படின்னால், நையாயிக்கர்கள் அந்த அதிகரணத்துல, இதுக்கு முன்னாடி அதிகரணத்துல ஆத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது, ஆத்மா நித்தியம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ அதை வச்சுட்டு கேள்வி கேட்கிறார் பூர்வபக்ஷி. ஆத்மா எப்படி நித்தியமோ அதே மாதிரி ஆகாசமும் நித்தியம். சரி, ஆத்மா எப்படி நித்தியம்? நிறவேவத்வாத்து ஆத்மா நித்தியம். நிறவேவமான பதார்த்தங்கள், அவயவம் இல்லாத பதார்த்தங்கள், அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும், நிறவயவம் சாவயவம் அப்படின்னு 2 சொல்லப்படுறது. இப்போ இந்த ஜெகத்து சாவயவம், அவயவங்களுடன் கூடியது. இப்போ சரீர விசிஷ்ட ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் சாவயவன். ஏன்னா அவயவங்களோட, கை கால் போன்ற அவயவங்களோடு இருக்கிறபடினால நான் சாவயவன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி ஆத்மா அப்படி இல்லை. வெறும் கேவல ஆத்மா இருக்கு இல்லையா, அது நிறவயவம். நிறவயவமா இருக்கிறபடினால ஆத்மா நித்தியம். எப்படி நிறவயவமா இருக்கக்கூடியதான ஆத்மாவானது நித்தியமாக இருக்கின்றதோ, அதுபோல நிறவயவமா இருக்கக்கூடியதான ஆகாசமும் நித்தியம் அப்படின்னு ஒரு பிரஷ்னத்தை இங்க ஏற்படுத்துறோம். லோகத்துல எதெல்லாம் நிறவயவ பதார்த்தங்களாக இருக்கின்றனவோ அவைகள்லாம் நித்தியம். அப்போ ஆகாசம் நித்தியம், ஆத்மா நித்தியம், ஆகாசமும் நித்தியம். அப்ப ஆகாசத்துக்கு உற்பத்தி என்பது கிடையாது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய வேதாந்த வாக்கியங்களே கூட ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகாசத்துக்கு உற்பத்தி இல்லைன்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்னென்ன வாக்கியங்கள் அப்படின்னால், இப்போ சில வாக்கியங்கள் இருக்கு. வாயுஷ்ச அந்தரிக்ஷஞ்ச ஏதது அமிர்தம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. வாயுவும் ஆகாசமும் அமிர்த சப்தங்கள்னால விவகரிக்கப்பட்டிருக்கு. அமிர்தம்னா பூர்வபக்ஷி சொல்றார் அழிவில்லா தன்மை அப்படின்னு சொல்றார். ஆகையினால ஆகாசம் நித்தியம். இன்னொன்னு, உங்க பெருமாளே கூட எப்படி சாந்தோக்கிய உபனிஷத்துல சங்கல்பம் பண்ணிக்கிறார் அப்படின்னா, தத் தேஜோ அசிருஜத்தை அப்படின்னு தான் இருக்கு. இப்போ சதேவ சௌமிய இடமக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம் ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய தத் தேஜோ அசிருஜத்தை அப்படின்னு இருக்கு. அது தத்து பிரம்ம, அந்த பிரம்மமானது தேஜஸை சிருஷ்டித்தது அப்படின்னு தான் இருக்கு. தது ஆகாஷோ அசிருஜத்தைன்னு சொல்லலையே. அது ஆகாசத்தை சிருஷ்டித்ததுன்னு சொல்லியிருக்கா? இல்ல. தத்துனா பிரம்மம், தேஜகா அசிருஜத்தை, அந்த பிரம்மமானது தேஜஸை சிருஷ்டித்தது, ஆகாசத்தை சிருஷ்டித்ததுன்னு அங்க வாக்கியம் இல்லையே. அப்போ தேஜோ அசிருஜத்தைன்னு சொன்னபடினால ஆகாசமானது சிருஷ்டிக்கப்படவில்லை அப்படின்னு உங்க வேதாந்தமே சொல்றது. உங்க வேதாந்தம்னா உபனிஷத்துன்னு அர்த்தம். உங்க உபனிஷத் வாக்கியமே சொல்றது. ஆகையினால ஆகாசம் என்பது நித்தியம். ஆகாசம்ன்றது உற்பத்தி உடையது கிடையாது. ஆகாசம் என்பது நித்தியம் அப்படின்னு சொல்லும். ஆகையினால இப்ப நம்ம ஒண்ணு சொல்லுவோமோ இல்லையோ, எப்படி சுவாமி இதை சொல்றார்? நையாயிக்கரை பார்த்து நாம கேள்வி கேட்போமோ இல்லையோ, சுவாமி உபனிஷத் வாக்கியம் ஸ்பஷ்டமா இருக்கே, தேஜோ அசிரித்தன்னு சொன்னதுக்கு நாங்க பின்னாடி வரோம். ஆனால் ஆகாசத்திற்கு உற்பத்தி உண்டுன்னு சொல்லக்கூடியதான வாக்கியம் இருக்கே. எந்த வாக்கியம்? இப்ப பாருங்க, ஸ்பஷ்டமாக
தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராபா அத்ய பிருத்திவி பிருத்திவியாம் ஓஷதயா. இப்படி வாக்கியம் இருக்க. தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷா சம்பூதா. இந்த ஆகாசமானது உண்டானது ஆத்மாவினிடத்திலிருந்து, அதாவது பரமாத்மாவினிடத்தில், அந்த பரமாத்மாவினிடத்திலிருந்து இந்த ஆகாசமானது உண்டானது. ஆகாசத்திலிருந்து வாயு உண்டானது, வாயுவிலிருந்து தேஜஸ் உண்டானது, தேஜஸிலிருந்து அப்பு உண்டாச்சு, அப்பிலிருந்து பிருத்திவி, பிருத்திவியிலிருந்து ஓஷதிகள், ஓஷதிகள்ல இருந்து அன்னம் உண்டாச்சு. இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கே. நீங்க எப்படி ஆகாசம் சிருஷ்டி பண்ணப்படவில்லை, ஆகாசம் நித்தியம்னு எப்படி சொல்றீங்கோ அப்படின்னு கேட்டால், அதுக்கு பூர்வபக்ஷி சொன்னார், சுவாமி வாக்கியம் இருக்கலாம், ஆனால் அந்த வாக்கியமானது தர்க்கத்துக்கு விரோதமா இருக்கு. இப்போ தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா அப்படின்ற வாக்கியமும், அல்லது ஏ தஸ்மாத் ஜாயத்தே பிராணஹா மனசர்வேந்திரியானிச்ச கம் வாயுர் ஜோதிராப பிருத்திவி விஸ்வசிய தாரிணி அப்படின்னு சொல்லக்கூடியதான முண்டகோபனிஷத் வாக்கியமா இருக்கட்டும், எந்த வாக்கியம், இந்த ரெண்டு வாக்கியங்கள்ல எந்த வாக்கியமும் சரி தர்க்கத்துக்கு விரோதமா இருக்கு. இது பாதிக்கப்படுறது. அர்த்த விரோதாத்து பாத்தியத்தை, தர்க்க விரோதாத்து பாத்தியத்தை. தர்க்கத்துக்கு விரோதமா இருக்கு. தர்க்கம் என்ன? எந்தெந்த பதார்த்தங்கள்லாம் நிறவயவோ பதார்த்தங்களாக இருக்கின்றனவோ அந்த பதார்த்தங்கள் எல்லாமே நித்தியமாகத்தான் இருக்கும். எந்தெந்த பதார்த்தங்கள்லாம் சாவயவமாக இருக்கின்றனவோ அந்த பதார்த்தங்கள் எல்லாம் உற்பத்தியை அடைந்ததாகத்தான் இருக்கும், சிருஷ்டிக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் அப்படின்றது தர்க்கம். அப்ப இந்த தர்க்கத்திற்கு ஆகாசம் நிறவயவம், அப்போ இந்த தர்க்கத்துக்கு விரோதமா இருக்கு அந்த வாக்கியம். அதனால அந்த வாக்கியங்கள் பாதிக்கப்படுகின்றன. அதை முக்கியமா எடுத்துட்டு வாதாட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால நவியத சுருத்தே ந, எது ந, ஆகாசத்திற்கு உற்பத்தி இல்லை. வியதா வியத் நோத்பத்தியதே, வியத் ஆகாசமானது உற்பத்தியை அடையவில்லை. குதஹா, ஏன்னா அஸ்ருதே, ஸ்ருதியே இல்லை, உற்பத்தி வாச்சக ஸ்ருதேர் அபாவாத், உற்பத்தி இல்லை, உற்பத்தியை பிரதிபாதிக்க கூடியதான ஸ்ருதி வாக்கியமானது இல்லாதபடியினால ஆகாசம் என்பது சிருஷ்டிக்கப்பட்டது அல்ல. நவியத ஸ்ருதே அப்படின்ற இந்த முதல் சூத்திரத்தினால தெரிவிக்கிறார் சூத்திரக்காரர். பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார். அடுத்த சூத்திரம் அஸ்தி தூ அப்படின்னு சூத்திரம். து அப்படின்றது பூர்வபக்ஷத்தை கண்டிக்கிறது. பூர்வபக்ஷத்தை கண்டிப்பதற்காக ஏற்பட்டதான ஒரு சப்தம். உற்பத்தி வாச்சக ஸ்ருதேர் அபாவாத் அப்படின்னு சொன்னியோ இல்லையோ, உற்பத்தியை பிரதிபாதிக்க கூடியதான அர்த்தமானது இல்லைன்னு சொல்லப்பட்டதா இல்லையா? அஸ்தி, எது ஸ்ருதி இருக்கு, இல்லைன்னு நீ எப்படி சொல்லுவ? அஸ்தி அப்படின்னா இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். உற்பத்தி வாச்சக ஸ்ருதிஹி அஸ்தி, உற்பத்தியை பிரதிபாதிக்க கூடியதான ஸ்ருதியானது இருக்கின்றது. எப்படி சொல்றீங்க? ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையா என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அது ஒரு அத்தீந்திரியார்த்தம். அத்தீந்திரியமான விஷயங்களை ஸ்ருதி எப்படி சொல்லுகின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். இதுதானே லோகத்தில் இருக்கக்கூடியது. ஸ்ருதி எந்த விஷயத்தை தெரிவிக்கும்? ஸ்ருதி எந்த விஷயத்தை தெரிவிக்கும்? அத்தீந்திரியார்த்த விஷயங்களை தான் தெரிவிக்கும். அப்போ கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஸ்ருதி எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படிதான் சொல்லணும். இப்போ இத பிரமாணாந்தரங்களால தெரிஞ்சுக்க முடியுமா? அதாவது பிரத்யக்ஷத்தினாலேயோ அல்லது அனுமானத்தினாலேயோ தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இது கிடையாது. ஆகையினால ஸ்ருதி
ஆகாசத்துக்கு உற்பத்தி சொல்லி இருக்கு. அப்ப அது அப்படியே தான் எடுத்துக்கணும். சுவாமி, நாங்க தர்க்க விரோதம்னு சொன்னோமே, தர்க்க விரோதத்தை நாம பின்னாடி வரக்கூடிய சூத்திரங்கள்ல அதை பரிகாரம் சொல்ல போறோம். நீ ஸ்ருதி இல்லைன்னு சொன்ன, ஸ்ருதி இருக்குன்னு காண்பிச்சுட்டேன். தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு, அல்லது ஏ தஸ்மாத் ஜாயத்தே பிராண மனசர்வேந்திரியானிச்ச கம் வாயுர் ஜோதிராப்போ பிருத்திவி விஸ்வசிய தாரிணி அப்படின்ற 2 சுத்தி வாக்கியங்கள் இருக்கு. ஆகையினால ஆகாசம் என்பது சிருஷ்டிக்கப்பட்டதுதான். சுவாமி, தர்க்க விரோதம்னு சொன்னமே நாங்க தான். அது தப்பான விஷயம். எது தப்பான விஷயம் அப்படின்னா, பூர்வ அதிகரணத்துல, அதாவது முன்னாடி அதிகரணத்துல ஆத்மாவுக்கு உற்பத்தி இல்லை, ஆத்மா என்பது சிருஷ்டிக்கப்பட்டது இல்லை, ஆத்மா என்பது நித்தியம்னு சொன்னமே. நீ நினைக்கிற மாதிரி நிறவயவங்களை வச்சுட்டு சிருஷ்டிக்கல, சொல்லல. அது ஆத்மா நிறவயவம். ஆத்மா நிறவயவமா இருக்கிறபடியினால ஆத்மா நித்தியம்னு சொன்னோம் நீ நினைச்சுட்டு இருக்க. இல்ல, உற்பத்தி சம்பவாதிகரணத்துல ஆத்மா நிறவயவம்னு நாங்க சொல்லல. ஆத்மா ஏன் நித்தியம் அப்படின்னா, ஆத்மாவுக்கு கர்மனகா நித்தியத்துவாத்து ஆத்மனகா நித்தியத்துவம். ஏன்னா ஆத்மாவை நித்தியமா ஒத்துக்கல அப்படின்னா கிருத்தஹான அகிருத்தாபியாகம தோஷம் வரும். செய்ததற்கு பலனை அனுபவிக்காமலும் செய்யாத விஷயத்திற்கு பலனை அனுபவித்தல் அப்படின்ற ஒரு தோஷம் ஏற்பட்டோம். கிருத்தஹான அகிருத்தாபியாகம். அதனால ஆத்மாவுக்கு நாங்க நித்தியம் அப்படின்னு ஒத்துன்னு இருக்கோம். அப்போ நீ சொன்ன தர்க்கமே இல்லைன்னு எடுத்தா, அப்போ ஆகாசத்திற்கு உற்பத்தி உண்டு. சரி, அடுத்த சூத்திரம் கௌண்ய சம்பவாத் சப்தாச்ச அப்படின்னு சூத்திரம். கௌண்ய சம்பவாத், பூர்வபக்ஷி மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறார். சுவாமி, தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதான்னு இருக்கோ இல்லையோ, அந்த வாக்கியத்துக்கு முக்கியார்த்தத்தை எடுத்துக்க வேணாம், கவுனமா எடுத்துக்கலாம். இப்ப எல்லாரும் படிச்சிருப்போம். அதாவது யதீந்திர மதீபிகால சப்தத்துல படிச்சிருப்பீங்க. முக்கியார்த்தா பாதித்தே சதி கவுனார்த்தா ஸ்வீக்கிரியேத அப்படின்னு. முக்கியார்த்தமானது பாதிக்கப்பட்டால் கவுனமான ஒரு அர்த்தமானது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எங்க முக்கியார்த்தம் பாதிக்கப்பட்டால் கவுனார்த்தம். ஆகையினால கவுனார்த்தமானது சொல்லப்படுகிறது. முக்கியார்த்தம் எங்க பாதிக்கப்படுகிறது அப்படின்னா, இப்ப ஆகாசத்தை நாங்க நித்தியம்னு சொல்றோம். தர்க்கமும் அதுக்கு அனுகுணமாகத்தான் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு சுத்தி வாக்கியத்தை காமிச்சுட்டு ஆகாசம் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்களே, அப்படியே எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை இல்லையா? கவுனமாக எடுத்துக்கலாம். அது அப்படியே போற போக்கில் அர்த்தத்தை எடுத்துன்னு போக வேண்டியதுதான். அதுக்கெல்லாம் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். தஸ்மாத் வாய தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா அப்படின்ற வாக்கியங்கள்லாம் கவுனம்னு சொல்லிட்டு போலாம் மூலியம். ஏன்னா இதை கவுனமா சொல்றதுக்கான காரணமும் இருக்கு. சாந்தோக்கிய உபனிஷத்துல தத் தேஜோ அசிருஜத அப்படின்னு தேஜஸைத்தான் பகவான் முதல்ல சிருஷ்டித்தார், ஆகாசத்தை சிருஷ்டிக்கல. அப்ப ஆகாசத்தை சிருஷ்டிக்கலன்னு அந்த சாந்தோக்கிய உபனிஷத்து பிரகரணத்துல ஆகாசத்தை சிருஷ்டிக்கல அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. தத் தேஜோ அசிருஜத அப்படின்னு. இப்போ தேஜஸ்தான் முதலில் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான ஆகாசமும் வாயுவும் சிருஷ்டிக்கப்படல அப்படின்னு தானே எடுத்துக்கணும். ஒண்ணு, பூர்வபக்ஷிக்கு இதெல்லாம் பலம், அதனால கவுனம் அப்படின்னு சொல்லலாம். மற்றும் ஒன்று, வாயுச்ச அந்தரிக்ஷஞ்ச ஏத்தது அமிர்தம் அப்படின்னு பிரகதாரண்யக உபனிஷத் சுத்தி வாக்கியம். பிரகதாரண்யக உபனிஷத்துல வாயுவும் ஆகாசமும் அமிர்த சப்தத்தினால விவகரிக்கப்படுறது. அப்போ அமிர்த சப்தத்தினால விவகரிக்கப்பட்டால் அவைகளுக்கு உற்பத்தி இல்லைன்னு தானே அர்த்தம், நித்தியம் தானே அர்த்தம். ஆகையினால
வியத் ஆகாசத்துக்கு அமிர்த சப்தம் விவகரிக்கப்படுறபடினால ஆகாசம் என்பது நித்தியம், அதுக்கு உற்பத்தி கிடையாது அப்படின்னு எடுத்துக்கோங்கோ அப்படின்னு இங்க ஸ்பஷ்டமா சில விஷயங்களை தெரிவிக்கிறார். சரி, அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்டோம். சுவாமியான் தஸ்மாத் வா நாம கேட்கிறோம் பூர்வபக்ஷியை பார்த்து, தஸ்மாத் வா தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆபஹா அத்ய பிருத்திவி அப்படின்லாம் இருக்கு. இப்போ இங்க சம்பூதா அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. சம்பூதகன்னா உண்டாக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். பூர்வபக்ஷியை பார்த்து நாம கேட்கிறோம், நன்னா புரிஞ்சுக்கோ. தஸ்மாத் வா தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதகான்னு ஒரு சப்தம் இருக்கு. ஆகாஷாத் வாயு சம்பூதா வாயோ அக்னி சம்பூதா அக்னேர் ஆபஹ சம்பூதா அத்ய பிருத்திவி சம்பூதா இப்படி சொல்லணும் அர்த்தம். அப்போ ஓரிடத்துல சம்பூத சப்தத்துக்கு கவுனமா அர்த்தம், மற்றொரு இடத்துல சம்பூத சப்தத்துக்கு முக்கியமா அர்த்தம். இதெல்லாம் ஏற்படுமா? நியாயமா? ஒரே சம்பூத சப்தத்துக்கு ஒரே பிரகரணத்துல, அதாவது முக்கியார்த்தமும் அதே பிரகரணத்துல சம்பூத சப்தத்துக்கு கவுனார்த்தமும் எங்கேயாவது பொருந்துமா நாம கேட்கிறோம். கதம் ஏகஸ்ய சம்பூத சப்தஸ்ய, ஒரே சம்பூத சப்தத்துக்கு ஒரு பிரகரணத்துல கவுனார்த்தமும் முக்கியார்த்தமும் பொருந்துமா? அதாவது தைத்திரியோபனிஷத்துல சம்பூதகான்றதுக்கு கவுனார்த்தம், பிருகதாரண்ய உபனிஷத்துல சம்பூதகான்றதுக்கு முக்கியார்த்தம்னு சொன்னா பரவாயில்ல. ஒரே தைத்திரியோபனிஷத்துல அடுத்தடுத்து வரக்கூடியதான வாக்கியங்கள், தஸ்மாத் வாயே தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த முதல்ல வந்த சம்பூத சப்தத்துக்கு கவுனம், பின்னாடி வாயோர் அக்னிகின்னு வருது இல்லையா, அக்னேராபகா அத்ய பிருத்திவின்னு, அங்கெல்லாம் வரக்கூடிய சம்பூத சப்தத்துக்கு முக்கியம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் ஒரு திருஷ்டாந்தம் காண்பிக்கிறார். பூர்வபக்ஷி 4வது சூத்திரத்துல சியாச்சைகஸ்ய பிரம்ம சப்தவத் ஏகஸ்ய சம்பூத சப்தஸ்ய கவுனார்த்தா முக்கியார்த்தஸ்ட சியாத் அப்படின்னு அர்த்தம். பிரம்ம சப்தவத்து, அதாவது ஒரே சம்பூத சப்தத்துக்கு முக்கியார்த்தமும் கவுனார்த்தமும் பொருந்தும். எப்படி? பிரம்ம சப்தத்தை போல பொருந்தும். ஸ்பஷ்டம், பிரம்ம சப்தத்தை போல பொருந்தும். முண்டகோபனிஷத்துல 2 வாக்கியங்கள் இருக்கு ஒரே பிரகரணத்துல. அதாவது தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாமரூப அன்னஞ்ச ஜாயத்தே தபசா சீயத்தே பிரம்ம தத்தோ அன்னம் பிஜாயத்தே அப்படின்னு இருக்கு. தஸ்மாத் ஏதத் பிரம்ம நாமரூப அன்னஞ்ச ஜாயத்தேன்ற இடத்துல அந்த பிரம்ம சப்தமானது கவுனமாக பிரதானம் என்கிற அர்த்தத்துல பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதே பிரகரணத்துல தபசா சீயத்தே பிரம்ம தத்தோ அன்னம் பிஜாயத்தே அப்படின்ற இடத்துல அந்த பிரம்ம சப்தமானது முக்கியமாக பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரே பிரகரணத்துல பிரம்ம சப்தமானது ஓரிடத்துல கவுனமாகவும் மற்றொரு இடத்துல முக்கியமாகவும் எப்படி பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றதோ அதுபோல தஸ்மாத் வா தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா அப்படின்ற இடத்துல சம்பூத சப்தமானது கவுனமாகவும், வாயோர் அக்னிஹி அப்படின்ற இடத்துல சம்பூத சப்தமானது முக்கியமாகவும் பிரயோகிக்கப்பட்டால் என்ன தப்பு அப்படின்னு பூர்வபக்ஷி இங்க ஒரு கேள்வியை கேட்கிறார். இதுக்கப்புறம் சித்தாந்த சூத்திரம் பிரதிஜ்ஞா ஹானிரவ்யதிரேகாத் அப்படின்னு. பிரதிஜைக்கு அஹானி 2 விதமாகவும் சொல்லலாம். பிரதிஜைக்கு ஹானி வரக்கூடாது, பிரதிஜைக்கு ஹானி ஏற்பட்டுரும்.
இப்போ நீங்க ஒத்துண்டா போல தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா அப்படின்ற வாக்கியத்துக்கு நான் கவனமா எடுத்துண்டு ஆகாசம் என்பது பரமாத்மாவால் சிருஷ்டிக்கப்பட்டது என்பது கிடையாது. அதனால ஆத்மா என்பது நித்தியம், ஆகாஷா என்பது நித்தியம், ஆகாஷா என்பது சிருஷ்டிக்கப்பட்டது கிடையாது அப்படின்னு நான் ஒத்துண்டேன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும்? ஏக விஜானேன சர்வ விஜான பிரதிஜைக்கு ஹானி ஏற்படும். இந்த பிரகரணத்துடைய ஆரம்பத்துல சாந்தோக்கிய உபனிஷத்துல நாம என்ன பார்த்தோம்? வேதார்த்த சங்கரத்துல கூட பார்த்திருப்போம். வேதார்த்த சங்கரத்துல ஷஷ்ட பிரபாடகத்துல முதல்லயே ஏனாஸ்ருதம் ஸ்ருதம் பவத்யமதம் மதம் அவிஜாத்தம் விஜாத்தம் அப்படின்னு வாக்கியம். ஸ்வேதகேத்துவை பார்த்து உத்தாலகர் எதை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்ததாக ஆகுமோ, எதை கேட்டால் அனைத்தையும் கேட்டதாக ஆகுமோ, எதை தெரிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிந்து கொண்டதாக ஆகுமோ, அதை கேட்டாயா, அறிந்து கொண்டாயா, தெரிந்து கொண்டாயா அப்படின்னு கேட்கும்பொழுது ஏக விஜானேன சர்வ விஜான பிரதிஜா, காரணத்தை தெரிந்து கொண்டால் காரியம் அனைத்தையும் தெரிந்து கொண்டதாக ஆகும். வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தேவ சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கும். இப்போ இந்த மாதிரியான வாக்கியங்களை வச்சு பார்க்கும் பொழுது ஸ்பஷ்டமா ஏக விஜானேன சர்வ விஜான பிரதிஜையெல்லாம் ஏற்படுறபடினால ரொம்ப அழகா இந்த பிரதிஜைக்கு ஹானி ஏற்படாத விதமாக நாம அர்த்தம் சொல்லணும். பிரம்மத்தை அறிந்து கொண்டால் அதனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதாக ஆகும் அப்படின்னு உபனிஷத் வாக்கியத்தினுடைய அர்த்தம் இருக்கும் பொழுது, சுவாமி எல்லா காரியங்களையும் அறிந்து கொண்டோம், ஆனால் ஆகாசத்தை மட்டும் அறிந்து கொள்ளவில்லை. ஏன்னா ஆகாசம் என்பது பிரம்மத்துக்கு காரியம் இல்லைன்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? ஏக விஜான சர்வ விஜான பிரதிஜைக்கு ஹானி ஏற்படும். இப்போ நீ ஆகாசத்துக்கு காரியத்துவம் பொருந்தாதுன்னுவ, இன்னொருத்தர் வாயு காரியத்துவம் பொருந்தாதுன்னுவார், மற்றும் ஒருவர் தேஜஸுக்கே காரியத்துவம் பொருந்தாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஏக விஜான சர்வ விஜான பிரதிஜா இல்லாம போயிடும். ஆகையினால பிரதிஜா ஹானிர் அபியத்திரேகார். அதனால நாம பிரம்ம காரியமாகத்தான் அதை பார்க்க வேண்டும், பிரம்ம காரியம் இல்லாமல் அதை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆறாவது சூத்திரம் சப்தேபியா. இங்க சாந்தோக்கிய உபனிஷத்தை மனசுல வச்சுண்டு நீ ஆகாசத்துக்கு உற்பத்தி இல்லைன்னு சொல்றியே, அதே சாந்தோக்கிய உபனிஷத்திலேயே கூட ஆகாசத்துக்கு உற்பத்தி உண்டுன்னு சொல்லியிருக்காளே. எங்க? சதேவ சௌமிய இடமக்ராசித் ஏகமேவா த்விதீயம் அப்படின்னு இருக்கு. சதேவ சௌமிய இடமக்ராசித் ஏகமேவா த்விதீயம். அப்போ சதேவ ஆசீத். ஒரே ஒரு நிமிஷம். சதேவ ஆசீத், ஏகமேவ ஆசீத், அத்விதீயம் ஆசீத், இப்படிலாம் இருக்கு. சதேவ ஆசீத் ஆனா பிரம்ம மட்டும்தான் இருந்தது, சத்தாக இருந்தது. ஏகமேவ ஆசீத் ஒன்றாக இருந்தது. அத்விதீயம் ஆசீத் இரண்டாவது ஒன்று இல்லாததாக இருந்தது. இப்படிலாம் சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லியிருக்கே. அப்ப ஏகத்துவ சுருத்திகள் பிரம்மம் மட்டும்தான் இருந்ததுன்னா ஆகாசம் இல்லைன்னு தான் அர்த்தம். ஐடதாத்மியம் இதம் சர்வம், அதாவது இதம் சர்வம் ஏதது ஆத்மியம், அந்த பிரம்மத்திற்கு ஆத்மாவாக, அந்த பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டவைகள், அதாவது எல்லா பதார்த்தங்களும் பிரம்மத்திற்கு சரீரமாக இருக்கக்கூடியவைகள், அந்த பிரம்மம் இவைகளுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியது அப்படின்னு சர்வம்னு சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. அதனால ஆகாசம் என்பது காரியம், பிரம்மம் என்பது காரணம்.
இப்போ இதுக்கு என்ன சுவாமி பதில்? ஸ்பஷ்டமாவே தத் தேஜோ அசிருஜத்தை அப்படின்னு சொல்லியிருக்காளே, தேஜஸை முதல் முதலில் உண்டு பண்ணார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்போமோ இல்லையோ? தேஜஸை முதல் முதலில் உண்டு பண்ணார் அப்படின்னு இருக்கு. அப்போ அங்க ஆகாசம்ன்ற பேரே வரலையே. எதுக்கு சுவாமி நான் தலையை சுத்தி மூக்க தொடணும்? சதேவ சௌமியே நமக்கு ஆசீத் ஏகமேவா தித்தியம் அப்படின்ற வாக்கியத்தெல்லாம் நான் ஏன் போய் இழுக்கணும்? எனக்கு வேண்டாமே. எதிரவே தத் தேஜோ அசிருஜத அப்படின்னு இருக்கு. அவர் தேஜஸை உண்டு பண்ணார் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த வாக்கியத்தை நான் இருக்கும்போது நம்ம எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு பதில் சொல்றார். தத்தேஜோ அசுரஜத்தை அப்படின்னு சொன்னதுனாலேயே அது வியத உற்பத்தியை தடுக்காது. வியத உற்பத்தியை தடுக்காது. இந்த பிரகரணத்துல, இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துடைய இந்த பிரகரணத்துல தேஜஸுடைய சிருஷ்டியானது சொல்லப்பட்டிருக்கு. மற்ற பிரகரணங்கள்ல ஆகாசத்தினுடைய உற்பத்தி சொல்லப்பட்டிருக்கு. வேற ஒரு பிரகரணம், வேற ஒரு வேதாந்த வாக்கியங்கள், இப்ப தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா தைத்திரியோபனிஷத், முண்டகோபனிஷத் ஏ தஸ்மாத் ஜாயத்தே பிராணா மனஸ் சர்வேந்திரியானிச்ச கம் வாயுர் கம்னா ஆகாஷம்னு அர்த்தம். அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரியான பிரகரணாந்தரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறபடினால இதை வச்சு நம்மளால பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார். சரி சுவாமின், இப்போ தேஜஸ் சொல்லிருக்கு, அதுக்கு இல்லே சொல்லிட்டார். இப்போ ஐததார்த்தம் இடம் சொல்லிருக்கு, இப்போ அதை எப்படி எடுத்துக்க முடியும்? அதாவது சரீர சரீரி பாவம்லாம் சொல்லிருக்குன்னு காமிக்கிறார். ஒரே குழப்பமா இருக்கே. அப்படின்னா யாவத் விபாகந்து விபாகோ யாவத் விகாரந்து விபாகோ லோகவத்து. இப்போ லோகவத்து ஒரு தேவரத்தனுக்கு 4 பசங்க, ஒரு 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 10 பேர் நிக்கிறா. ஒருத்தர் அந்த 4 பசங்களையும் தேவரத்தனுடைய பசங்க அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றா. இப்போ பாருங்க, எங்க அப்பா பேர் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசனுடைய பசங்க ஒரு 4 பேர் இருக்கும். இப்போ ஒருத்தர் எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றார் அந்த ஒரு கூட்டத்துக்கு. இவாள்லாம் ஸ்ரீனிவாசனுடைய பசங்க அப்படின்னு சொல்ல ஆசைப்படுறார். பயங்கர கூட்டம், சம கூட்டம். யாருக்கு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரோ அவர் என்ன பண்றார், டக்குன்னு போகணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முதல்ல எங்க அண்ணாவை பார்த்து அயம் ஸ்ரீனிவாச புத்திரஹா அப்படின்னு சொல்றார். இவர் ஸ்ரீனிவாசனுடைய புத்திரன். அடுத்து இருக்கிறவரை பார்த்து இவர் ஸ்ரீனிவாச புத்திரன் அப்படின்னு சொல்றார். என்னையோ என் தங்கையோ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணல. அதுக்குள்ள அந்த சீஃப் கெஸ்ட் கிளம்பி போயிட்டார். கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு. 2 பேரும் இன்ட்ரடியூஸே பண்ணல அவர். அப்போ முதல் 2 பேரை மட்டும்தான் அவர் ஸ்ரீனிவாச புத்திரஹா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்றதுனால அவ 2 பேர் மட்டும்தான் நான் ஸ்ரீனிவாசனுடைய புத்திரர், மிச்சம் 2 பேர் இல்லைன்னு ஆயிடும் இல்லையா? அனுக்தேபி அவ சொல்லலைன்னா கூட ஏதேபி தேவதத்த செய்வ புத்திரஹா, இவாளும் தேவதத்தனுடைய, அதாவது ஸ்ரீனிவாசனுடைய புத்திரர்கள் தான் அப்படின்னு எப்படி ஏற்படுமோ? இப்போ தேஜஸ சொன்னதுனால தேஜஸ், அப்பு, பிருத்திவி இவைகள்லாம் தான் பரமாத்மாவால் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு கிடையாது. ஆகாசத்தையும் வாயுவையும் சொல்லலைன்னா கூட அவைகளும் பரமாத்மாவால் சிருஷ்டிக்கப்பட்டது தான் அப்படின்னு எடுத்துக்கணும். யதா லோகே ஏதே சர்வே தேவரத்த புத்திராக இத்தி அபிதாய தேஷு கேஷாஞ்சித் தத் உற்பத்தி வச்சனேன சர்வேஷாம் உற்பத்தி உக்தா சியாத் தத்வத். இவ எல்லாரும் தேவரத்தர்களுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 2 பேரை மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு மிச்சம் 2 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாம விட்டாலும் கூட அவளும் தேவரத்தர்களுடைய புத்திரர்கள் தான் என்று எப்படி ஏற்படுமோ அப்படிதான். சரி சுவாமி, அப்போ வாயுச்ச அந்தரிக்ஷஞ்ச அமிர்தம் ஏத்தது அமிர்தம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, பிருகதாரண்யக உபனிஷத் வாக்கியம். வாயுவும் ஆகாசமும் அமிர்த சப்தத்தினால விவகரிக்கப்பட்டிருக்கா சொல்லியிருக்காளே. அமிர்தம்னா நித்தியம் தானே அர்த்தம். அமிர்தம் அப்படின்னா சிறகால ஸ்தாயி அப்படின்னு அர்த்தம். நம்மளை காட்டில ரொம்ப நாள் வாழ போறான்னு அர்த்தம். இப்போ தேவாஹா அமராஹா அப்படின்னு சொல்றோம். அமரா நிர்ஜரா தேவாஹா அப்படின்னு அமரகோஷம் இல்லையா? அமராஹா அப்படின்னு இருக்கு தேவர்களுக்கு.
அப்படின்னா அவர்கள் நித்தியர்கள்னு அர்த்தம். அவர்களும் பத்த ஜீவர்கள், அவர்கள் நித்தியர்கள் இல்லையே, இல்லையா? அப்போ அமராகான் இருக்கே அப்படின்னா அவள்லாம் சிறகால ஸ்தாயின்னு அர்த்தம். சிறகால ஸ்தாயின்னா ரொம்ப நாள் உயிரோடு இருப்பா. கணக்கு போட்டு பார்த்தா ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் வரும். அது யதீந்திரமய தீபிகால நீங்க காலம் வாசிச்சிருப்பீங்க. அந்த காலத்தின் அடிப்படையில் பார்த்தால் எங்கேயோ போகும் அவளுடைய கணக்கு. நமக்கு அவளுக்கும் அவளுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். அதனால அவன் அமராகா அப்படின்னு சொன்னோம் அவளை, தேவர்களை பார்த்து. அதே மாதிரிதான் இங்கேயும் ஆகாசமும் வாயுவும் அமிர்த சப்தத்தினால விவகரிக்கப்படுறது அப்படின்னு சொன்னேன். இப்போ இன்னொன்னு ஒண்ணு, ஏதேன மாதரிஸ்வா வியாக்கியாத்தா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அடுத்தது மாதரிஸ்வான்னா வாயு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆகாசத்துக்கு தான் ஒருத்தன் கேள்வி கேட்பானோ இல்லையோ, சுவாமி ஆகாசம்தான் உற்பத்தி அடைகிறது, வாயு உற்பத்தி அடையல, வாயு நித்தியம் அப்படின்ட்டான்னா, நீங்க இவ்வளவு நேரம் ஆகாசத்துக்கு தான் போராடினீங்க, வாயுவுக்கு போராடல, அதனால வாயு நித்தியம்தான் அப்படின்னு ஒருத்தர் ஆர்கியூ பண்றாருன்னு வச்சுங்களேன். ஏத்தேன ஏன பிரகாரேன, எந்த பிரகாரத்தினால ஆகாசமானது உற்பத்தியை அடையக்கூடியது, ஆகாசமானது சிருஷ்டியை அடையக்கூடியதுன்னு சொன்னமோ, தேனைவ பிரகாரேன அந்த பிரகாரத்தின் மூலமாக வாயுவும் சிருஷ்டிக்கப்பட்டதுதான். மாதரிஸ்வா மாதரி ஸ்வயதே இதி மாதரிஸ்வா. மாதரிஸ்வான்னா வாயுன்னு அர்த்தம். அதுவும் வியாக்கியானம் பட்டப்பட்டதாக ஆகிறது. கடைசி சூத்திரம் அசம்பவஸ்து சத்தேவ அனுபவத்தே. சதா பரமாத்மனஹான்னு அர்த்தம். சத்துனா பரமாத்மா, சதஹான சஷ்டி பரமாத்மனஹா. இந்த அசம்பவா, அதாவது இந்த அனுற்பத்தின்னு இருக்கும் இல்லையா நித்தியம், இந்த அனுற்பத்தின்றது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்ற எல்லாருக்கும் அசம்பவம். பரமாத்மா ஒருவன் தான் நித்தியன். அடுத்த கேள்வி நீங்க கேட்கலாம், அப்ப ஆத்மா நித்தியமாச்சு சுவாமி அப்படின்னு. அது பின்னாடி சொல்ல போறாரு. அடுத்த அதிகரணம் இல்லாம அதுக்கு அடுத்த அதிகரணத்துல மறுபடியும் இந்த விசாரம் வரும். ஆத்மா எப்படிப்பட்ட நித்தியம் அப்படின்னு சொல்லுவோம். நித்தியம்லயே பல, நித்தியன்னு சொன்னமோ இல்லையோ அதுலயே பல விபாகங்கள் இருக்கு. அதனால ஆத்மான்றது எப்படிப்பட்ட ஜீவாத்மான்றது எப்படிப்பட்ட நித்தியன் அப்படின்னு சொல்ல போறோம். ஸ்வரூப நித்தியனா ஸ்வபாவ நித்தியனா அப்படின்லாம் சொல்ல போறோம். அதனால இந்த அனுற்பத்தி உற்பத்தி இல்லா தன்மை என்பது பரமாத்மாவிற்கு மட்டும்தான் பொருந்தும், மற்றவர்களுக்கு பொருந்தாது. கஸ்யசிதபி காரியசிய, எந்த காரிய பதார்த்தத்திற்கும் அனுற்பத்தியானது உற்பத்தி இல்லா தன்மையானது பொருந்தவே பொருந்தாது என்பதாக இந்த அதிகரணத்துல சொல்லப்படுறது. நவியத ஸ்ருதேஹ அஸ்திது கௌண்ய சம்பவாத் சப்தாச்ச சியாச்சைகஸ்ய பிரம்மசப்தவத் பிரதிஜ்ஞாஹானிர் அவ்யதிரேகாத் சப்தேபியः யாவத் விகாரந்து விபாகோ லோகவத் ஏதேன மாதரிஸ்வா வியாக்கியாத்தா அசம்பவஸ்து சதோ அனுபவத்தேஹே அப்படின்ற 9 சூத்திரங்களின் மூலமாக ஆகாசத்தினுடைய வாயுவினுடைய உற்பத்தியை இந்த அதிகரணத்திலே ஸ்தாபிக்கிறார். இதோட இந்த அதிகரணம் பூர்த்தியாகிறது. இதோட இந்த கிளாஸை பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசர்.